கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அமர்ந்த மெல்லிய சத்தம் என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தியானத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நம்ம சற்றே அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை ஒரு அமைதியான சூழ்நிலையில நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே. ஏன் அப்படின்னா, அநேக நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்முடைய பலவீனங்களில, நம்முடைய வியாதியில, நம்ம சோர்ந்த வேலைகளில ஒரு சின்ன வார்த்தை, ரேமா வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதன் நோக்கமாக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம துவங்குகிறோம். பாருங்க, இதை எதன் அடிப்படையில துவங்குகிறோம் அப்படின்னா, எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தான். ஆனாலும் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கும்பொழுது, எசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து அவன் சூறை செடியின் கீழே போய் படுத்து ஒளிந்து கொள்கிறான். போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் பெரிய நல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனை நம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை புறப்பட செய்கிறார். அந்த சூழ்நிலையில எலியா ஒரு கெபியில இருக்கும் பொழுது கர்த்தர் அங்க அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். இந்த நாய்ஸி வேர்ல்டு, சத்தம் நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஒரு அமர்ந்த சத்தத்தினாலே அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த நாளிலிருந்து ஒரு அமர்ந்த சூழ்நிலையில ஒரு அமர்ந்த சத்தத்தோடு நீங்க கேட்டு அதனால ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த நாளை துவங்கும்படிக்காக இந்த சேனல் வழியாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய ஆதரவை இதற்கு தெரிவிங்கள். கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. Have a blessed day. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும். God bless you. Amen.